ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான ப்ரொமோவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய விஷயம் எதிர்பார்க்குறோம். ப்ரொமோ வந்து 30 செகண்டில் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது அதிகமாக கொடுக்க முடியாது. அதில் நம்ம வர்ற ப்ரொமோவை வச்சு நம்ம வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேணால் கணிக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் வந்து நாளைக்கான ப்ரொமோ கண்டிப்பாக முக்கியமான ப்ரொமோவாக இருக்குமா, இல்லை சும்மா தேவையில்லாமல் ப்ரொமோ விடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய இதாக இருக்குது. கண்டிப்பாக ஃபைட் சீன் ப்ரொமோலாம் விட்டாங்கன்னா எப்படி இருக்குங்க பாருங்க, தூக்கமே வராது. அடுத்த நாள் திங்கக்கிழமை எப்படா சீரியல் பார்க்குறது அப்படின்னு அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்து 2-3 சம்பவம் பெருசாக இருக்குது. நமக்கு போஸ்ட் நம்ம டைரக்டர் சார் கொடுத்ததுலேயே நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. விஜய் வந்து இது தாத்தா மடியில் படுத்துட்டு அழுகிறது, காவேரி வீட்டை விட்டு போகிறது, அப்புறம் குமரனும் விஜய் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே ப்ரோமோவில் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக நாளைக்கு 2 ப்ரோமோ வந்தாலும் வர சான்ஸ் இருக்குது. காலையில் ஒன்றும் சாயந்தரம் ஒன்று. எப்போயுமே அப்படி விட்டதில்லை. இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு தான். இன்றைக்கே ப்ரோமோ வந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ப்ரொமோவில் வந்து வர்றதில் நம்ம இப்போ ஆல்ரெடி நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க விட்ட போஸ்ட்லேயும் நாளைக்கு ப்ரொமோவில் வந்து உண்மையாகவே வந்து விஜய் அழுகிற சீனெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா மனசு உடைஞ்சு போயிருமாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிருமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே ஆல்ரெடி விக்கா ஃபேன்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, நான் சீரியலை பார்க்க மாட்டேன், விஜய் அழ வச்சிட்டாங்க அப்படின்னு. காவேரி அழ வச்சா விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்றோம், விஜயால் தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறோம். ஆனால் எது எப்படியோ விகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு விகாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. சீரியல் தானே, அதனால் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாராட்டணும் இல்லையா. அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம சீரியல் பார்த்து டிஆர்பி ஏற்றி நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் அவங்க வந்து நிறைய பார்க்குறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அது அப்படி இருக்க முடியாது. அவங்களால கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஏன்னா என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுவாங்க இல்லையா. இப்போ நம்ம லைஃப்லேயே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஐயோ அதோடு நமக்கு போக மாட்டோம். அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அதை யோசிக்க தான் பார்ப்போம். அது மாதிரி தான். ஆனால் விஜய் அழுகிற சீனெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாளைக்கு வேறு தாங்கணும் இல்லையா. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு வராங்கன்ட்டு. நாளைக்கு 10 மணிக்கு எல்லாம் கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க ப்ரொமோ வர்றதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஆனால் ப்ரொமோ நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி விட்டு சைலண்ட்டாக இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அட்மின்ட்டை தான் எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.